ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக ஜென்ரல் தமிழ், அப்புறமா ஜிஎஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கும், கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கும், பைலிங்குவலில் இருக்கும். லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கும் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 200 கொஷின் குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான ஃபார்மெட்டில் நான் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீ தான். நான் கொஷின் பேப்பர் வந்து யூடியூப்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். மொத்தம் 7 டெஸ்ட் இருக்கும். மொதல் 3 டெஸ்ட்டு வந்து 2 வாரம் கேப் இருக்கும். இது எல்லாமே ஃபுல் ரிவிஷன். நீங்கள் எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து இது வந்து ஃபுல் சிலபஸுக்குமான டெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த 4 டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் கேப் இருக்கும். மொத்தம் ஜூலை 21. ஏன்னா ஜூலை செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாமு. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஜூலை 21 எழுதக்கூடிய ஃபுல் ரிவிஷனுக்கும் டைம் தேவைப்படும். நீங்கள் நிறைய இது பெண்டிங் வச்சுருப்பீங்க. ஸோ அதை முடிக்கிறதுக்காக தான் இந்த டைம் கொடுத்துருக்கேன். மொத்தம் 7 டெஸ்ட் இருக்கும் செப்டம்பர் 15 வரைக்கும். சனிக்கிழமை நான் சனிக்கிழமை நைட்டு கொஷின் பேப்பரை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்காக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், இது ஃப்ரீ தான். இதுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. நான் குரூப்லேயும், நான் டெலிகிராம் குரூப்லேயும் யூடியூப்லேயும் கொஷின் பேப்பரும் ஆன்சர்க்கையும் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி செக் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த டெஸ்ட்டை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் குரூப் 4ல் நிறைய பேர் பண்ண பெரிய மிஸ்டேக்காக என்னவாக இருக்குன்னா, இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 140 கொஷின் அடிச்சிருப்பீங்க, 150, 160 அடிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்ததெல்லாம் வந்துச்சா அப்படின்னா மேக்ஸிமம் வந்திருக்கும், கவராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக ரிவிஷன் இல்லாத காரணத்தினால ஒரு 10லேருந்து 15 கொஷின் நீங்கள் வந்து மாற்றி ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு கட் ஆஃப்க்கு வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இதே மிஸ்டேக் தான் திருப்பியும் உங்களுக்கு வந்து குரூப் 2A நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு யார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஓரளவு சிலபஸ் எல்லாமே முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 60 to 70% இல்லை, பாதி முடிச்சுட்டு நீங்கள் அட்டம் கொடுத்துருந்தாங்க கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான். ஜிஎஸ்ஸை முடிச்சுட்டு அடுத்து லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கும் இது செட் ஆகும். பிகினர்ஸாக இருக்கிறீங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு சூட் ஆகாது, இதை ஃபாலோ பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் வந்து குரூப் 4ம் நான் பார்க்கல, குரூப் 1ம் பார்க்கல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப கேப்புக்கு அப்புறமா 1 இயர் கேப்புக்கு அப்புறமா 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறனாலும் இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டையுமே ஸ்ட்ரென்தன் பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்கே டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபைனல் ஒரு 1 மந்தில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எடுங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் சூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு படிக்க தெரியுதே தவிர, ஒவ்வொரு விஷயத்தையுமே ஸ்ப்ளிட்டடாக படிக்க தெரியுதே தவிர, ரிவிஷன் அப்போ பயங்கரமாக சொதப்புறாங்க. ஸோ அது நான் என்னோடய பெய்டு டெஸ்ட் பேட்ச்லேயும் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துட்டேன். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க கூடி இந்த ரிவிஷன்னு வந்தாலே ஒரு பயம் வந்துடுது, ஒரு பதட்டம் வந்துடுது. நிறைய படிக்கணுமா அப்படிங்கும்போது என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, படித்தா மறக்குது, அதுக்கப்புறமா ஒரு பிளான் இல்லையே. இப்போது தனித்தனியாக படிக்கும்போது ஒரு நாளைக்கு 1 சாப்டர் 2 சாப்டர், ஏன் 4-5 சாப்டர் கூடி படிப்பீங்க, பிரச்சனை இருக்காது. பட் ஃபுல் ரிவிஷனுங்கும் போது பிளான் பண்ண சரியாக தெரியறதில்ல. 1 மந்த் டைம் சஃபிஷியன்ட்டு தான் ரிவிஷனுக்கு. பட் ஆனால் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்தினால முடியறதில்ல. அந்த டைமில் இஷ்யூ ஏதாவது வந்துடுது. எக்ஸாம் டைம் தான், எங்கேருந்து வரும்போதோ தெரியாது, திடீர்னு இஷ்யூ ஆயிரும். சரியாக ரிவிஷன் பண்ண முடியாதனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, எல்லோரும் மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. ஜூனில் ஆரம்பித்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஆகஸ்ட் ஆயிடுது. செப்டம்பரில் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். நான் அதுக்கு பதிலாக என்ன பிளான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டில் இருந்து, ஏன்னா இப்போ ஓரளவு எல்லா போர்ஷனும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க நிறைய பேர், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த மாதிரி டெஸ்ட் மேக்ஸிமம் நிறைய இடத்துல இல்லைல்ல. இப்போ நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா, ஃபுல் ரிவிஷனாக நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் பண்ணலாம், பட் ஆனால் டெஸ்ட்டு கொஸ்டின்னு இருந்தால் நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது எஃபெக்டிவாக இருக்கும், பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அப்போ தான் வந்துட்டு நான் யோசித்தது, சரி நம்மளே ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம், ஜூலை 21 ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு, இது ஃபுல் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணணும். என்னால் வந்து ஒரு 60% to 70% தான் கவர் பண்ண முடியுது. என்ன பண்ணுறேன்னா, டெஸ்ட் எடுத்துட்டு மிச்சம் 30% கவர் பண்ணியிருக்க மாட்டேங்க. இந்த 30% மேக்ஸிமம் என்ன தெரியுமா இருக்கும், சயின்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு.
லாஸ்ட் குரூப் 4ல் நிறைய பேர் நான் பெய்டு பேட்சில் அட்மிஷன் போடும்போதே என்கிட்ட சொன்னது சயின்ஸ் வராது சார், சயின்ஸ் தான் நான் பார்க்கல, போன அட்டம்ப்டில் சயின்ஸ் நான் சரியாக பார்க்கல அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோ மேக் பண்ணி டெய்லி டெஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி சயின்ஸே படிக்காமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இதே தான் கண்டினியூ ஆகுது. நீங்கள் எத்தனை பேர் இதை ஒத்துக்குவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்களே யோசிச்சு பாருங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். குரூப் 4 எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சயின்ஸ் படிக்கணும், இதனால தான் போன அட்டெம்ப்ட் போச்சு நல்லா தெரிஞ்சோம். இப்போது 3 மாதம் நீங்கள் படிச்சுமே சயின்ஸ் கவர் பண்ணாமல் தான் போயிருப்பீங்க எக்ஸாமுக்கு. திருப்பி குரூப் 4க்கு இதே தப்பு தான் பண்ணுவீங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, நீங்கள் ரிவிஷன் ஃபைனலாக எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறனால அது வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே தவிர படிக்காததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை, அப்படி விட்டுட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இதுவே அதிகமாகிடுது, இல்லை பேர்டன் ஆகிடுது. இப்போ இதே ஃபுல் ரிவிஷனாக வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது சயின்ஸில் உங்களால் டச் பண்ண முடியலன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த டெஸ்ட்டுக்கு 2 வாரம் கேப் இருக்குது, இதில் சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. படிச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல 60 to 70%, அதையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெய்லி 1 or 2 சாப்டர்ஸ் படிச்சிங்கனாலே அது ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அப்படியே ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணனால இதை குயிக்காகவும் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு டெஸ்ட் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, அடுத்து 50%ஓடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% படிச்சிருப்பீங்க. இப்போ 60% ஆயிடுது கவரேஜ். அடுத்து ஒரு 70 to 80% கவரேஜ் பண்ணுவீங்க. 4th ரிவிஷன் அப்போல்லாம் 90% கவர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இத்தனை டெஸ்ட்டு எழுத உங்களுக்கே கண்டிப்பாக தோணும், ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம சயின்ஸ் படிக்க மாட்டேங்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டேங்கிறோம், ஜாகிரஃபி விட்டுறோம், எக்கனாமிக்ஸ் விட்டுறோம். விட்டதை வந்து அடுத்ததாடி படிக்கணும், கண்டிப்பாக அது புஷ் ஆகும், அது ஆகாமல் போகாது. ஏன்னா டைமும் இருக்குது உங்களுக்கு. இதே எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 1 மந்த் டைம்னா பயத்திலே வந்துட்டு ஆல்ரெடி படித்ததே மறக்குதுன்னு அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக டைம் ஒரு 3 மாதம் இருக்கும்போது ஃபுல் ரிவிஷனை வந்து இன்னும் எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸும் நீங்கள் படிக்காத போர்ஷன் எதுவும் விட மாட்டீங்க, அதுவும் என்ஷூர் ஆயிரும். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு, கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், பதட்டப்படாமல் எழுதுறது, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துடும். ஏன்னா இது ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்கும். இதே நீங்கள் ஸ்பிளிட்டட் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஒரு யூனிட்லேருந்து தான் எல்லா கொஷின் எழுதுவீங்க. ஆனால் ஃபைனல் எக்ஸாமில் அப்படி கிடையாது. அந்த ஒரு யூனிட்லேருந்து ஒரு 10 கொஷினோ 15 கொஷினோ தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட் வந்துட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு நிறைய எழுதுறதுனால அதுவும் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட்டும் மேட்ச் ஆகாதனாலே நிறைய பேத்துக்கு வந்து அந்த அடாப்டபிலிட்டி இல்லாமல் போது ஃபைனல் எக்ஸாம் வந்து கொஷின் பேப்பரை படிக்கிறதுலே நிறைய தப்பு பண்ணுறீங்க. அது வந்து இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுகிற மூலிமா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இதில் ஒரு 5 கொஷின் 10 கொஷின் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவ் ஆகும். இப்போ நீங்கள் அட் ப்ரெசென்ட் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்னா, ஓரளவு எல்லா போர்ஷனும் முடித்து உங்களுக்கு 60% சிலபஸில் கவரேஜ் தெரியுது அப்படின்னா, இதே நீங்கள் 1 மாதம் நீங்கள் படிக்காமல் விட்றீங்க, இல்லை 1 மாதத்தில் வந்து டெய்லி கொஞ்சம் ஒரு சாப்டர் 2 சாப்டர்னு இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக படிக்கிறீங்க, இல்லை வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேட்சில் சேர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் முடியும் போது இப்போ இருக்கிற நாலேஜ் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் திருப்பியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே போய் நிற்கிறதும் ஒரே இடத்துல தான் நிற்பீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுலேருந்து அப்கிரேட் ஆகுங்க. இதே இடத்துக்கே திருப்பியுமே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ இருக்கிற காம்படிஷனும் சரி, கொஷின் எடுக்கிற இதுவும் சரி, இப்போ அப்கிரேடும் பண்ணிட்டாங்க. கொஷினை நிறைய டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 11th 12th இருந்தும் நிறைய கொஷின் இப்போ குரூப் 4க்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கொஷின் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் சொன்னோன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய பிளானே ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் ரிசல்ட் மட்டும் புதுசாக வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அப்டேட் ஆக மாட்டேங்கிறீங்க, பட் ஆனால் ஓவராலாக எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி ஆகவே ஆகாது. நீங்கள் ஒரே விஷயத்தை திருப்பி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கனால அதே ரிசல்ட்டு தான் கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், சயின்ஸ் வந்து படிக்கலைங்கிறது நல்லா தெரியுது, அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டு போகணுன்னு உங்களுக்கு புரியுது, ஆனாலும் திருப்பி சயின்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன லாஜிக்கு? திருப்பி அடுத்த எக்ஸாமில் இதே தப்பு தான் பண்ணுவீங்க. அட்டெம்ப்ட் தான் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு முறையுமே வந்து இது சயின்ஸுக்கு மட்டும் சொல்லலை, ஒவ்வொருத்தங்க ஈவன் நிறைய பேசிக் யூனிட்ஸே நிறைய கவர் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு கவர் பண்ணாமல் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை கவர் பண்ணலைன்னா அது கவர் பண்ணாமலே தான் விட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ இலக்கணம் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்குன்னா இலக்கணம் அதை கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டீங்க. ஆப்டிடியூடில் உங்களுக்கு கம்மி மார்க்குன்னா அதை அப்கிரேட் பண்ணணும்னு நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், பட் அதை அப்கிரேட் பண்ணாமலே இருப்பீங்க.
ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு லேகாக இருக்குதோ அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்புறமா ஆல்ரெடி ஸ்ட்ரென்தன் இருக்க விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதனால் இந்த 7 டெஸ்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரிவிஷன் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கும். இதுக்கான ஆடியோ ரிவிஷன் நான் ஆல்ரெடி தமிழ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். மொத்தம் வந்து ஒரு 250 ஆடியோ இருக்கும். இலக்கியம், உரைநடை, இலக்கணம். ஏன்னா இந்த ஆர்டரில் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போயிருப்பாங்க. இதை கவனிச்சுட்டு இதை ஒரு தாட்டி லெசன் பண்ணிட்டோ இந்த பிடிஎஃப் கொடுத்ததை நீங்கள் படிச்சுட்டோ அப்புறமா நீங்கள் புக் வைஸ் போங்க. உங்களுக்கு இன்னுமே எஃபிஷியண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து மெயின் ஏரியா, கோர் ஏரியா. இதுக்கப்புறமா மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக பார்த்துடலாம். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 300+ ஆடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 10th கவர் பண்ணியிருப்பேன். இன்னும் ஒரு சில லெசன் பெண்டிங்காக இருக்குது ஜியாகிரஃபிலேயும். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போது இந்த வாரத்தில் இருந்து இந்த ஆடியோ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 300+ வீடியோங்கிறது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு 11th 12th கவர் பண்ணாத லெசன்ஸும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எல்லா லெசன்ஸுமே பிஃபோர் எக்ஸாம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஆடியோவாக உங்களுக்கு தனித்தனி இண்டிவிஜுவலாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி கிடச்சிரும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு நானே கம்பைலேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே சஃபிஷியன்ட்டு. ஆப்டிடியூடுக்கு வந்து மொத்தம் உங்களுக்கு 50 நாளாக பிரித்து நான் வீடியோ மேக் பண்ணி அதுக்கு பிடிஎஃபாக கொடுத்து சொல்யூஷனை ஆன்சர் பண்ணி அதை நான் வந்து ஸ்கேன் பண்ணி இவ்வளோ ஒரு டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் கொடுத்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக் சம்ஸு. இந்த டைப் தான் நிறைய ரிப்பீட் ஆகும். 1-2 கொஷின் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் புதுசாக வரும், அது பிரச்சனை இல்லை. பட் பேசிக்காக ஒரு 23 கொஷின்லேருந்து 22-23 கொஷின் இந்த ஏரியாஸில் இருந்தே வந்துடும். 1-2 கொஷின் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் புதுசாக தான் கேட்பாங்க, அது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ இந்த எழுதி வச்சதை நீங்கள் ரிவிஷன் பண்ணி புதுசாக கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர்ட்ட என்னென்னா, மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் ஒரு ஆப்டிடியூடுக்காக நான் ஒரு இத்தனை சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், எழுதி வச்சிட்டேன், அவ்வளோதான், அடுத்த 1 மாதம் 2 மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அதை பேஸ் பண்ணி அதே கொஷினை கூட திருப்பி நீங்கள் எழுதி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் தப்பு பண்ணுவீங்க, சம்மில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் தப்பு பண்ணுவீங்க, கேல்குலேஷனில் தப்பு பண்ணுவீங்க, கூட்ட வேண்டிய இடத்துல கழிச்சிருவீங்க, வகுக்க வேண்டிய இடத்துல பெருக்கிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகும். அது எப்போ தெரியும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். ஆப்டிடியூடு பொறுத்தளவுக்கும் நீங்கள் பார்த்த சம்மையினாலும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறந்துடும். நிறைய பேருக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு தாட்டி பார்த்தா போதும், எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃபைனல் எக்ஸாமில் போய் கவுத்தி விட்ரும். ஸோ இதுவும் நான் கவர் பண்ணிட்டேன். சயின்ஸுக்கு 10 பிடிஎஃப் அழகாக 10 வீக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் சொல்லி பிக் பண்ணி அதில் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்து அதுக்கு வீடியோவும் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளவும் சயின்ஸுக்கு பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்க்கு மட்டும் வீடியோஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிஃபோர் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குள்ளே A to Z கவர் பண்ணி கொடுத்துருவேன். என்னோடய டார்கெட் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 180+. அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் சார் அவ்வளோ கட் ஆஃப் வேணும், நான் குரூப் 2க்கெல்லாம் கம்மி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 180க்கு டார்கெட் வைங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு 160 எடுப்பீங்க, உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஈவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா 2 எக்ஸாம் 2A கிடைக்கிறக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வைக்கும்போதே டார்கெட்டை 150ன்னு செட் பண்ணாதீங்க. குரூப் 2க்கு 150 கொஷின் தான் அடிக்கணும்னு 180ன்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு 2-3 கொஷின் தப்பானாவோ இல்லை கொஷின் பேப்பர் அதாவது தப்பாக எடுத்தாவோ, இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் போக 160-170 பக்கம் வருவீங்க. நீங்கள் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணுற சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி மினிமம் 2Aவுக்காவது கிளியர் பண்ணுவீங்க. 150 டார்கெட்டை தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே நிறைய ஃபஸ்ட்டே படிக்காமல் விட்டுருவீங்க. இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. சயின்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கிளியர் பண்ணிக்கலாம், ஆப்டிடியூடில் கம்மி கொஷின் போட்டாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டிங்கன்னா கிளியர் பண்ணுற கஷ்டம். காம்படிஷன் ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டே இருக்குது. குரூப் 4 அட்டெம்ப்ட் கொடுத்து கிளியர் ஆகாதவங்க கண்டிப்பாக குரூப் 2வில் அடித்தே தீரணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் நல்லா படிப்பாங்க. ஸோ கட் ஆஃப் ஏறினாலும் நீங்கள் பொழைக்கணும், நீங்கள் தப்பிக்கணும், அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா நீங்களும் இந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் ரிவிஷனுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த பிளான் வந்து ஆல்ரெடி ஓரளவு படித்தவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். கண்டிஷன் தட் நீங்கள் டெய்லி பிளான் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தில் இன்றைக்கி நான் யூனிட் 8 படிப்பேன்,
மெயினான லெசன்ஸ் கவர் பண்ணுவேன். நாளைக்கு யூனிட் 8 படிப்பேன், அடுத்த நாள் பாலிட்டி படிப்பேன், அடுத்து பாலிட்டி படிப்பேன், அடுத்து ஹிஸ்ட்ரி படிப்பேன் அப்படின்னு அந்த 14 நாளையுமே நீங்கள் வந்து ஸ்கீம் போட்டு வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நானும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆடியோ ரிவிஷன் இருக்குது, ஆடியோ ரிவிஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பும் சில இதுக்கு கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை வந்து ஹை மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணணும், அதுதான் என்னோடய அப்ஜெக்டிவு. ஸோ அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் எடுக்கிறேன், உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் எடுங்க. குரூப் 4 எக்ஸாம் போயிடுச்சே, நம்மளால் மார்க் எடுக்க முடியலையே, இந்த எக்ஸாமே நம்மளால் பண்ண முடியல, குரூப் 2 எப்படி பண்ண முடியும்னு தயவு செஞ்சு திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் லூஸ் பண்ணாதீங்க. குரூப் 4 வேறு ரேஸு, குரூப் 2 வேறு ரேஸு. அந்த ரேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்த ரேஸுக்கு டைம் இருக்குது, அதுக்கு நீங்கள் தயார்படுத்துறதுக்கு உங்களுக்கு காலமும் நேரமும் எனர்ஜியும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் உங்களை நீங்களே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம், போஸ்டிங் வாங்கலாம். நம்பிக்கையோடு படிங்க, என்னால் முடிஞ்சால் சப்போர்ட் நான் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.